உடனே சிரஞ்சீவி கட்டி அணைத்து கண்ணீர் விடுறாரு. இது ஒரு முக்கியமான காட்சி. சகோதரர்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்காங்கன்னு. நம்ம நாட்டிலே தமிழ்நாட்டிலே சகோதரர்கள் சொத்து பிரச்சனை, இந்த பிரச்சனை இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இப்படி கொடுங்கோலாட்சி பண்ணி மற்றவர்களையெல்லாம் கைது செஞ்சு உள்ளே போட்டால் இவங்களும் உள்ளே போகும் காலம் வரும்ல. இப்படி தானே கருணாநிதி 96 ஜெயலலிதா அவர்களை பிடிச்சி உள்ளே போட்டார். அப்புறம் 2001 அவங்க உள்ளே போட்டாங்கல்ல அதிகாரம் இருக்குன்னு. அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி. இன்னொரு பக்கம் பியூஷ் கோயல் அப்படிங்கிற மந்திரி ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன் உங்கள் 2 பேர்த்துக்கும் இது கொடுத்துருக்கு, விளக்கம் கேட்டிருக்காரு. ஒரு சீட்டில் கூட ஜெயிக்கலையே, என்ன காரணம்? கேள்வி நேருவை பார்த்து கேட்குறாரு நேருவின் குடும்ப சொத்தா காங்கிரஸ்ன்னு கேட்டார். நேருவின் குடும்ப சொத்தா காங்கிரஸ். அப்போ வாரிசே வரல, நேரு தான் பிரைம் மினிஸ்டர். அப்போ கேட்டார் நேருவோட குடும்ப சொத்தா காங்கிரஸ்ன்னு கேட்டார். அது வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் என்ன செய்தி நமது செய்தி அலசல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தி, ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். நாரா சந்திரபாபு நாயுடு அவர் முதலே சொல்லியிருந்தார், 9ஆம் மோடி என்னைக்கு பதவி ஏற்கிறாரோ அன்றைக்கே அவர் பதவி ஏற்கிற மாதிரி இருந்தது. அப்போ அவர் சொன்ன விஷயம், மோடி தலைமையில் தான் நான் பதவி ஏற்பேன், அதனால் அவர் முதல்ல பதவி ஏற்கட்டும், 12ஆம் தேதி அவர் முன்னிலையில் தான் பதவி ஏற்பேன்னு சொன்னார். அதுக்கு காரணம் ஒரு நன்றி உணர்வு. இவர் சிறைப்பிடிக்கப்பட்ட போது 50 நாள் பிடிச்சி இந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஜெயிலில் போட்டார். அவருக்கு உதவியாக யாரும் வரலை, ஏன்னா ஜெகன்மோகனுக்கு எல்லாம் பயந்தாங்க. அப்போ தான் அவர் சந்திரபாபு நாயுடு பையன் வெளிநாட்டில் இருந்தவர் தந்தைக்காக கை கொடுப்பதற்காக அமித்ஷாட்ட போனார். அமித்ஷா எப்போவுமே உருப்படியான வேலை எதுவும் செய்ய மாட்டார். ஆனால் இந்த விஷயத்தில் அது மோடி சொல்லி மனசாட்சியோட சந்திரபாபு நாயுடுக்கு எல்லா உதவிகளும் செய்து அவரை வெளியில் கொண்டு வந்தாங்க. வெளியில் கொண்டு வந்த உடனே சந்திரபாபு நாயுடு ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய செயல்பாடில் எனக்கு திருப்தி இல்லை. ஏன்னா நம்ம இப்போ ஒரு அரசியல் இந்த நிகழ்ச்சி எப்படின்னா, உங்களுக்கு அரசியலை பற்றின விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறோம். இப்படிலாம் இருந்தது, அதை நீங்களே தான் முடிவு பண்ணிக்கணும், நல்லவன் யார் கெட்டவன் யார். நான் சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நடந்த விஷயத்தை சொல்லிவன் நல்லவன் கெட்டவன் சொல்லுவேன். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, நீங்கள் அதெல்லாம் யோசித்து நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். சந்திரபாபு நாயுடுடைய ஆரம்ப கட்டம் வாழ்க்கை ரொம்ப அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸில் 26 வயசுலேயே எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிட்டார். முன்னாடி 80களுக்கெல்லாம் முன்னாடி 26 வயசுலேயே காங்கிரஸில் மந்திரி ஆகிட்டார். அந்த டைமு தான் பார்த்திங்கன்னா தெலுங்கு தேசம் கட்சியை தொடங்கினார் என்டி ராமராவ். அப்போ அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் மாப்பிள்ளை பார்த்தாங்க. அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க, என்டி ராமராவ்கிட்ட சந்திரபாபு நாயுடுன்னு ஒரு பையன் இருக்கான், 26 வயசு தான் ஆகுது, எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிட்டான், அருமையான பையன், ரொம்ப திறமையான பையன், உங்கள் பொண்ணை அவங்களுக்கு கொடுங்க. அப்போ அவர் சொல்கிற, அவன் காங்கிரஸில் இருக்காருப்பா, நான் தெலுங்கு தேசம் கட்சின்னு தனியாக ஆரம்பிச்சிட்டேன், எப்படி ஒத்து வரும்? இல்லை அது கட்சி வேறு, கேட்டு பார்க்கலாம்னு பேசினாங்க. சந்திரபாபு நாயுடு ஒத்துக்கிட்டார். அவர் அரசியல் இதோடு தான் ஒத்துக்கிட்டார். நமக்கு வருங்காலத்தில் அரசியல் லாபம், இவருக்கு செல்வாக்கு இருக்குது, பொண்ணை கட்டினா நமக்கு இதுன்னு சொல்லி கட்டிட்டார். அதுக்கப்புறம் காங்கிரஸ் தோற்று போய் என்டி ராமராவ் முதலமைச்சராக வந்துடுறாரு தெலுங்கு தேசத்தில். அப்போ சந்திரபாபு நாயுடு அவருக்கு உதவியாக காங்கிரஸை விட்டு விலகி மாமனாருக்கு உதவியாக இருந்தார். தெலுங்கு தேசத்தை ஆரம்பித்தவரே இவர் தான், என்டி ராமராவ் தான். அப்படிப்பட்ட என்டி ராமராவ் மருமகன் சொல்லி கூட வச்சு கட்சியில் எல்லாத்தையும் கொடுத்தாரு, முக்கிய பொறுப்பெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் என்டி ராமராவின் மனைவி செத்து போகிறாங்க. அப்போ இன்னொரு பெண்ணோட ஒரு தொடர்பு வச்சார் என்டி ராமராவ். அப்போ அவர்கிட்ட இந்தியாவே அவரை கேலி பேசினாங்க, இந்த வயசில் போய் கல்யாணம் பண்ணுறீங்களே, பேரன் பேத்தியெல்லாம் இருக்கும்போது. அப்போ என்டி ராமராவ் உருக்கத்தோடு சொன்னார்,
எல்லாம் கிண்டல் அடிப்பீங்க. என் பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. எனக்கு சாப்பாடு போடுறதுக்கு கூட வீட்டில் அல்ல, என் மனைவி இறந்து போயிட்டாங்க. அதனால் அவங்ககிட்ட வந்து பாலியல் ஒரு எண்ணத்தோடு இந்த கல்யாணத்தை பண்ணலை. எனக்கு ஒரு உதவி வேணும், என்னை பார்த்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த கல்யாணத்தை பண்ணேன்னு சொல்லி அவர் வந்து கல்யாணம் பண்ணார், என்.டி. ராமராவ். அப்போ இதே சந்திரபாபு நாயுடு அவருக்கு எதிராக கிளம்பி என்.டி. ராமராவிடம் இருந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் அவர் வந்து அவர் பக்கம் கூப்பிட்டு என்.டி. ராமராவை வந்து முதல் மந்திரியாக கவிழ்த்து இவர் முதலமைச்சர் ஆகிட்டார். சொந்த மாமனாரை கவிழ்த்து முதல் மந்திரி ஆகிட்டார் குறுக்கு வழியில். அப்போ என்.டி. ராமராவ் ஆப்ரேஷன்லாம் நடந்துருது. ஒரு கம்பை பிடிச்சி நடந்து கவர்னர் மாளிகை முன்னாடி கண்ணீரோடு நின்னார். அந்த காட்சியெல்லாம் எல்லாருக்குமே சோகமாக இருந்தது. சொந்த மருமகனாக வந்து அவர் கல்யாணம் பண்ணிட்டாருங்கிறதுக்காக அவரையே அவர் கட்சியிலேருந்து விளக்கி, இப்போ எம்ஜிஆர் அதிமுகலேருந்து விளக்குனா எப்படி இருக்கும்? எம்ஜிஆர் தானே அதிமுகவை கண்ணுக்கு இது பண்ணார் ஆரம்பித்தார். அந்த தெலுங்கு தேச கட்சியிலேருந்தே என்.டி. ராமராவை விளக்கிட்டு இவர் முதலமைச்சரானார். அப்பெல்லாம் எங்களுக்கு வயது சின்ன வயது. நானெல்லாம் கடுமையாக சந்திரபாபு நாயுடு வெறுத்தேன். நம்பிக்கை துறவங்க அது. கட்சியை விட்டு வெளியில் போய் நீங்கள் ஒரு வேறு கட்சியை ஆரம்பித்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய கண்ணீரோடு இருந்தார். அதுக்கப்புறம் பதவியை இழந்து என்.டி. ராமராவ் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் தெலுங்கு தேசத்துக்கு ஒரு நிரந்தர தலைவர் ஆகிவிட்டார். அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் அவருக்கு இருந்த கெட்ட பேர்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிப்போச்சு. இப்போ வந்துக்கிட்டு இந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர் பிடிச்சி ஜெயிலில் போட்டார். 50 நாள் ஜெயிலில் இருந்துட்டு வந்து இவங்க அமித்ஷா மோடி தான் காப்பாற்றினார். வெளியில் வந்துட்டு அவர் சட்டசபைக்கு போயிட்டு என்ன சொன்னார், இனிமேல் சிரிக்கிறாங்க. ஒரு சட்டசபைக்கு போனால் அந்த ஜெகன்மோகன் ரெட்டி எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்போ அவங்க முன்னாடி சொன்னார், இனிமேல் முதலமைச்சராகத்தானே உள்ளே வருவேன். இது அப்படியே எங்கே டேலி ஆகுது? ஜெயலலிதா 1989 ஜெயலலிதாவை இதுக்குள்ளே வச்சு தமிழ்நாடு சட்டசபைக்குள்ளே வச்சு கருணாநிதியின் கண்ணசவின் பேரில் இந்த துச்சாதனன் துரைமுருகன் சேலையை பிடிச்சி இழுத்து தலைமுடியெல்லாம் இழுத்து ஜாக்கெட்டு கிழிஞ்சு அவங்க வெளியில் வந்து உங்கள்கிட்ட நிறுவல்கிட்ட சொன்னாங்க, ஒரு பெண் என்றும் பார்க்காமல் என்னை காலில் ஏறி மிதித்தாங்க, எனக்கு உள்காயம் நிறையா இருக்குது, இனிமேல் என்னை அவமானப்படுத்திட்டாங்க, திரௌபதியை வந்து அரச சபையில் துயில் உறிஞ்ச மாதிரி ஒரு சட்டசபையில் என்னை துயில் உறிஞ்சாங்க, இவர்களை விடமாட்டேன், நான் திரும்பவும் முதலமைச்சராகத்தான் இந்த சட்டசபைக்கு வருவேன்னு சொல்லி கடைசியாக ஒரு வருஷத்துக்குள்ளே 89 91 2 வருஷத்துக்குள்ளே திரும்பி முதலமைச்சராக வந்து உள்ள நுழைஞ்சார் ஜெயலலிதா. அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி அநியாயம் அக்கிரமத்துக்கு எதிராக பண்ணி நான் திரும்பி வருவேன்னு சொல்லி திரும்பி புதுசாக பதவியேற்றார். அதனால் இது ஒரு இமாலய வெற்றி. இவர் கூட ஒருத்தர் இருந்தார். இந்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் 2-3 நடந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இவருடைய கட்சியில் சந்திரபாபு நாயுடுவோட மிகப்பெரிய நடிகர் சிரஞ்சீவின்னு தெலுங்கில் அவருடைய தம்பி பவன் கல்யாண் சிரஞ்சீவியோட தம்பி, அவரும் மிகப்பெரிய நடிகர் ஆகிட்டார். அவர் ஒரு கட்சியும் ஆரம்பித்தார். அந்த கட்சி சந்திரபாபு நாயுடுவோட போய் கூட்டணி சேர்ந்தது. அவரும் ஜெயித்துட்டார். இன்றைக்கி பதவியேற்பு விழாவில் அவருக்கும் மந்திரி ஆக்கிட்டாங்க. பதவி ஏற்கிறதுக்கு வரார் பவன் கல்யாண். பதவி ஏற்கிறார். அங்கே தான் ஒரு பதவி ஏற்று முடித்த உடனே முதல்ல சந்திரபாபு நாயுடு நிற்கிறார். அந்த வீடியோவை பாருங்கள், நல்ல அருமையான காட்சிகள். முதல்ல சந்திரபாபு நாயுடு நிற்கிறார், அடுத்து பிரதமர், 3வது கவர்னர். அப்போ ஒரு பதவியேற்று முடிந்தவுடனே பவன் கல்யாண் சிரஞ்சீவி நடிகருடைய தம்பி சந்திரபாபு நாயுடு முதல்ல போய் கும்பிடவே இல்லை. நம்மளுனா காலில் எடுத்தோடனே ஸ்டாலின் காலில் விழுவாங்க, பிரதமர் இருந்தாலும் ஸ்டாலின் காலில் விழுவாங்க, அதிமுகனா பிரதமர் இருந்தாலும் ஜெயலலிதா மேடம் காலில் விழுவாங்க. இதுதான் நம்ம ஆளுங்க கலாச்சாரம், தமிழ்நாட்டு கலாச்சாரம். அந்த பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடுவை கண்டுக்கவே இல்லை. முதல்ல எடுத்த உடனே பிரதமருக்கு போய் கும்பிட்டு கை கொடுத்து, 2வது கவர்னருக்கு போய் கும்பிட்டு கை கொடுத்து, திரும்பி வந்து சந்திரபாபு நாயுடுவுக்கு கொடுத்து கும்பிட்டு கை கொடுக்குறாங்க.
அருமையான காட்சி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதமரை அவமானப்படுத்தின மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பவன் கல்யாண் செஞ்சார். அந்த பதவியேற்பு விழாவில் காண கிடைக்காத காட்சி இது ஒன்று. அடுத்தது இவங்களெல்லாம் கும்பிட்ட உடனே ஒவ்வொருத்தராக கும்பிட்டுட்டு போகிறார். உள்ளே சிரஞ்சீவியுடைய சகோதரரும் இருக்கிறார். ஒவ்வொருத்தரையாக கும்பிடுறார். தன்னுடைய சகோதரர் சிரஞ்சீவி வந்தோடனே அவரை கும்பிடல, அவரை கண்டுக்கவும் இல்லை. அவர் அப்படியே ஷாக்காகி நிற்கிறார். நம்ம சொந்த தம்பி பதவி ஏற்கனவே வந்தோம், மேடையில் உட்கார வச்சாங்க, எல்லாரையும் கும்பிட்டுட்டு சிரஞ்சீவியை கும்பிடாமல் அடுத்த ஆட்களை கும்பிட்டார். ஆனால் எல்லோரையும் கும்பிட்டு விட்டு திரும்ப வந்து சிரஞ்சீவியோட காலில் விழுந்து கும்பிடுறார். गौरवनीय नारा लोकेश गारू தன்னுடைய சொந்த சகோதரனுடைய காலில் விழுந்து கும்பிடுறாரு. உடனே சிரஞ்சீவி கட்டி அணைத்து கண்ணீர் விடுறாரு. இது ஒரு முக்கியமான காட்சி. சகோதரர்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்காங்கன்னு. நம்ம நாட்டிலே தமிழ்நாட்டிலே சகோதரர்கள் சொத்து பிரச்சனை, இந்த பிரச்சனை இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க. பதவி வரும்போது சொந்த சகோதரனை நினைத்து பார்க்கும் சகோதரன் நம்ம தமிழ்நாட்டில் இருப்பாங்களாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ஆனால் அப்படி இருக்கும்போது தன்னுடைய சகோதரனை எல்லாவற்றையும் கும்பிட்டு விட்டு கடைசியில் அவரை கை கூட கொடுக்காமல் கும்பிடவும் இல்லாமல் போன உடனே அங்கிருந்து அத்தனை பேரும் ஆச்சரியத்துடன் பார்க்கையில் சிரஞ்சீவியை அப்படியே பார்க்கும்போது திகைத்து நிற்கும்போது எல்லோரையும் அதிர்ச்சி உள்ளாக்கும் வகையில் திரும்ப வந்து காலில் விடுகிறார். పద్మభూషణ్ మన మెగాస్టార్ చిరంజీవి, మెగాస్టార్ పవర్ స్టార్, అటు మెగాస్టార్ ఇటు పవర్ స్టార్. ఇది అరుదైనటువంటి చిత్రం. అలాగే మన పెద్దలు బాలయ్య బాబు గారు. இந்த காட்சியும் அந்த பதவியேற்பு விழாவில் முக்கியமாக நடந்த காட்சி. அதுக்கடுத்து நடந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜெகன்மோகன் ரெட்டி இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டின்னு ஒருத்தர் மும்பை, அவருடைய பையன்தான் ஜெகன்மோகன் ரெட்டி. நம்ம ஸ்டாலின் மாதிரி. அவர் ராஜசேகர் ரெட்டி விமான விபத்தில் செத்து போனார், ஹெலிகாப்டர் விபத்தில். அதுக்கப்புறம் தன்னுடைய அப்பா பேரில் கட்சி ஆரம்பித்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்னு ஆட்சியை பிடித்து வந்தவர் நம்ம ஸ்டாலின் செய்கிற அத்தனை வேலையும் செஞ்சார். கொள்ளையடிக்கிறது எல்லாம் ஊர் பூரா அப்பா பேர், நம்ம ஸ்டாலின் வச்ச மாதிரி எல்லாத்துக்கும் கக்கூசு முதற்கொண்டு அப்பா பேர். அது சிலை, ஆயிரக்கணக்கான சிலை. இது ஆந்திரா பூரா ஆயிரக்கணக்கான சிலை நம்ம ஸ்டாலின் கருணாநிதிக்கு வச்ச மாதிரி. அப்பா புராணம் பாடிக்கொண்டே இருந்தார் ஸ்டாலினை மாதிரி. நேற்று இன்னைக்கு பதவி ஏற்கிறாங்க சந்திரபாபு நாயுடு. 1 மணி நேரத்துக்குள் 25 சிலைகள், ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டியோட 25 சிலைகளை ஒட்டச்சு தூக்கி போட்டாங்க பப்ளிக். இதே நிலைமை தமிழ்நாட்டில் நடக்கும் பாருங்கள். ஸ்டாலினுக்கு பிறகு இது ஒரு மிகப்பெரியதாகி அத்தனை சிலைகளும் தூளாக்கப்படும். காரணம், ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அப்பாவுக்கு வச்ச சிலையை அத்தனையும் தூளாக்கிட்டாங்க. 25 சிலை காலி. இன்னும் ஒரு 2-3 நாட்களில் ஜெகன்மோகன் ரெட்டி தனது தந்தைக்கு வச்ச அத்தனை சிலைகளும் உடைக்கப்படும், தூக்கி எரியப்பாங்க நிச்சயம். அதுவும் நடக்கும். அடுத்தது இந்த ரோஜா, அந்த அம்மா வந்து இந்த ஜெகன்மோகன் ரெட்டி இதில் எம்எல்ஏவாகி மந்திரியானாங்க. இந்த தடவை எம்எல்ஏவும் தோற்று போனாங்க. அந்த அம்மா வந்துக்கிட்டு ரஜினிகாந்தை திட்டினாங்க. இவர் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவு. நம்ம ஸ்டாலினை வந்து தூக்குன்னு தூக்குனாங்க, பொற்காலம் அப்படின்னாங்க. அங்கே திட்டினாங்க. இப்போ ரோஜாவை தேடிக்கிட்டு இருக்காங்க தொண்டர்கள்லாம். எங்கே போய் ஒளிஞ்சாருன்னே தெரியல, ஒளிந்து கொண்டு இருக்கிறார். ஜெகன்மோகன் ரெட்டி எங்கே ஓடினாருன்னு தெரியல, கைது செய்ய ரெடியாக இருக்காங்க. இப்படி கொடுங்கோலாட்சி பண்ணி மற்றவர்களையெல்லாம் கைது செஞ்சு உள்ளே போட்டால் இவங்களும் உள்ளே போகும் காலம் வரும்ல. இப்படி தானே கருணாநிதி 96 ஜெயலலிதா அவர்களை பிடிச்சி உள்ளே போட்டார். அப்புறம் 2001 வந்து அவங்க உள்ளே போட்டாங்கல்ல அதிகாரம் இருக்குன்னு. அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி இப்போ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ராஜசேகர் ஜெகன்மோகன் ரெட்டி ஓடி ஒளிஞ்சிருக்காரு. ரோஜா எங்கே இருக்காங்கன்னே தெரியல, தொண்டர்கள்லாம் தேடுறாங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த ஆந்திரா தேர்தல், ஆந்திர அரசியலில் நடந்திருக்கு. ஆந்திர அரசியலில் நடந்த தமிழக அரசியல் அது என்னென்னு பார்க்கணும். ஸோ அங்கே நடந்த தமிழக அரசியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அங்கே பதவியேற்பு விழாவுக்கு போயிருக்காங்க. நம்ம ஓபிஎஸ்ஸையும் கூப்பிட்டு இருக்காங்க. ஜெகன்மோகன் ரெட்டி, ரஜினிகாந்த்,
ஓபிஎஸ், அடுத்தது இவங்க தமிழிசை சவுந்தரராஜன், 3 பேரையும் கூப்பிட்டுருக்காங்க. இந்த 3 பேரில் தமிழிசை சவுந்தரராஜன் அப்படியே வர்றாரு. அமித்ஷாவை கும்பிட்டுட்டு போகும்போது அமித்ஷா கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அவர் பாடி லாங்குவேஜ், அவர் கையசைக்கும் விதம், இதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாருங்கிறது நல்லா புரியுது. ஒருத்த விரலை காட்டி இப்படி செய்யக்கூடாதுங்கிற மாதிரி பேசுகிறார். அதாவது அண்ணாமலையை பற்றி நீங்கள் பொதுவெளியில் பேசியது தவறு. உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் எங்களிடம்தான் சொல்ல வேண்டும், கட்சி தலைமையிடம் சொல்லணும். இப்படி பொதுவெளியில் பேசுவது தவறு, இப்படி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய இதில் பாடி லாங்குவேஜில் செய்கையில் காமிக்கிறார். இந்த வீடியோ இந்தியா பூரா இன்றைக்கி தமிழ்நாடு பூரா வைரல் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே தமிழிசையை கண்டித்திருக்கிறார் அமித்ஷா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளியில் வந்திருக்கு. சரி, என்ன இப்போ கண்டித்தாங்க அப்படின்னொன்னே அதுக்கப்புறம் நடந்த விஷயம் என்னென்னா, அப்படியே தலைகீழ இன்னொன்று நடக்குது. ஒரு பக்கம் அமித்ஷாவை கண்டித்தாங்க, இன்னொரு பக்கம் பியூஷ் கோயல் அப்படிங்கிற மந்திரி வந்து ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன் உங்கள் 2 பேர்த்துக்கும் இது கொடுத்துருக்காரு, விளக்கம் கேட்டிருக்காரு. ஒரு சீட்டில் கூட ஜெயிக்கலையே, என்ன காரணம்? அண்ணாமலை மீது சொல்லக்கூடப்படும் புகார்கள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தமிழிசை சொல்லும் புகார்கள் பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு அவர் கேட்டதாக செய்தி வந்திருக்கு ட்விட்டரில். ஆக இந்த பக்கமும் வந்து தமிழிசை பக்கமும் கண்டித்த அதே நேரத்தில் அண்ணாமலை மீது சொல்லப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு உங்கள் கருத்து என்னங்கிறதையும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த தேசிய கட்சிகளே இப்படி தான் போவான். அங்கே உட்காந்துருப்பான் டெல்லியில். அதனால தான் தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகள் இதாக இருக்குது. அங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு இது சொல்லிக்கிட்டு இருப்பான். அடிமைகள் மாதிரி நடக்குவான். அங்கே ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு எடுக்கிறது, எம்பி சீட்டுக்கு எடுக்கிறது அவன் தான் சுவிட்சில் போடுவான். அங்கே தான் நடக்கும். இதனால தான் தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சிகளையே வெறுத்தாங்க. மாநில கட்சிகள் பெருசாக வந்ததுக்கு காரணம், மாநில கட்சியில் இருப்பவர்கள் அவங்க தான் பாஸ், அவங்க தான் தலைவர், அவன் தான் முடிவெடுப்பான். தேசிய கட்சி பாஜக காங்கிரஸ் எல்லாம் அப்படி இல்லை. இப்போ இங்கே இருந்தாருன்னா எம்ஜிஆர் தான் எடுத்தார், கருணாநிதி தான் எடுத்தார், ஜெயலலிதா எடுத்தாங்க, இன்றைக்கி ஸ்டாலின் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அங்கே எடப்பாடி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் தலைமை. இங்கே இருந்துக்கிட்டு அங்கே டெல்லியிலேருந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கணும், அங்கே இருந்துக்கிட்டு இதை பண்ணும், கையாட்டுவான், காலாட்டுவான், பெரியவங்க மாதிரி விளையாடு மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான். இதனால தான் தேசிய கட்சி ஃபெயிலியர் ஆனது. முழு சுதந்திரம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அண்ணாமலைக்கு நான் சொல்கிற விஷயம் கூட, நீங்கள் வந்து தனி கட்சியை ஆரம்பித்து ஒரு மாநில கட்சியாக உருவாக்குங்க. இவங்க காலெல்லாம் போய் விழுந்துக்கிட்டு தேவையில்லை. எங்கே உட்காந்துக்கிட்டு பெரியவங்க மாதிரி கால் மேலே காலை போட்டுக்கிட்டு அங்கே இருந்து கமாண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ இருந்து இதுதான் நடக்குது. ராஜீவ்காந்தி பீரியட்லையும் இப்படி தான் பண்ணாங்க, இந்திரா காந்தியும் இப்படி தான் பண்ணாங்க, இப்போ ராகுல் காந்தியும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் உருப்படாமல் போனது காரணம் அதுதான். பிஜேபியும் உருப்படாமல் போயிடும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாநில தலைவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டாங்க, நினச்சா தூக்கி போடுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை. அதனால் அண்ணாமலைக்கு நாங்கள் சொல்கிறதுனா, நீங்கள் வெளியில் வந்து ஒரு மாநில கட்சி ஆரம்பிங்க. இந்த பிஜேபியில் இருந்துக்கிட்டு இது பண்ணாதீங்க, இவர்களெல்லாம் உருப்பட மாட்டாங்க. அங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன நடக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற விஷயத்தையும். அதில் நிறைய விஷயம் நீங்கள் கோயம்புத்தூரில் அண்ணாமலை தோற்றதுக்கு காரணமே பாஜகவை சேர்ந்தவர்களே அவருக்கு எதிராக மறைமுகமாக வேலை செஞ்சாங்கங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இப்போ வந்திருக்கு. பாஜகவை சேர்ந்த ஒரு பெண்மணியே, ஒரு பெண் எம்எல்ஏவே வந்துக்கிட்டு அவர் தொகுதியில் அவருக்கு எதிராக சதிவலையெல்லாம் பண்ணாருங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வருது. இப்படி தான் இருக்கும் மாநில அரசியல். தேசிய கட்சிகளின் மாநில அரசியல் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அடுத்தது ராகுல் காந்தி அவர் சொல்லியிருக்காரு, 20 வாரிசுக்கு மந்திரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை இப்போ சொல்லுவோம், 20 வாரிசுகளுக்கு மந்திரி கொடுத்ததும் உண்மைதான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இதை சொல்கிறதுக்கு ராகுல் காந்திக்கு தகுதி இருக்கா? நீங்களே ஒரு வாரிசாக அரசியலுக்கு வந்தவங்க. உங்கள் காங்கிரஸை 1950களில் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் இதுக்கு போனார், பார்லிமெண்ட்டுக்கு ஜெயிச்சு. அப்போ கேட்ட முதல் கேள்வி நேருவை பார்த்து கேட்குறாரு, நேருவின் குடும்ப சொத்தா காங்கிரஸ்ன்னு கேட்டார். நேருவின் குடும்ப சொத்தா காங்கிரஸ். அப்போ வாரிசே வரல,
நேரு தான் பிரைம் மினிஸ்டர். அப்போ கேட்டார், நேருவோட குடும்ப சொத்தா காங்கிரஸ்னு கேட்டார். அது எப்படி கரெக்டாக பழிச்சு போய் எப்படி வந்தது? நேரு இறந்த உடனே இந்திரா காந்தி அவர் மகளை கொண்டு வந்தார். அந்த அம்மா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே 2வது மகன் சஞ்சய் காந்தியை கொண்டாந்து கொஞ்சம் நெஞ்சு அட்டூழியம் அநியாயம் பக்கா எமர்ஜென்சி எல்லாம் கொண்டு வந்தது பூரா சஞ்சய் காந்தி தான். விமான விபத்தில் கால் தனியாக கை தனியாக பிஞ்சு செத்தார் சஞ்சய் காந்தி. நிறைய பேர் அவரே கூட்டிகிட்டு போய் கருத்தடை ஆப்ரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். வற்புறுத்தி கூட்டிகிட்டு போய் பாம்பேலெல்லாம் என்னென்னமோ பண்ணார். வாரிசு அரசியலின் ஆரம்பம் அங்கே தான் ஆரம்பித்தது. ஒரு இந்திரா காந்திகிட்ட ஆரம்பித்து, அதுக்கப்புறம் சஞ்சய் காந்திகிட்ட ஆரம்பித்து, திடீர்னு ஜெயலலிதா இவங்க இந்திரா காந்தி செத்த உடனே விமானத்தை ஓட்டிக்கிட்டு இருந்த ராஜீவ்காந்தியை கூட்டிகிட்டு வந்து பிரதமர் ஆக்குனாங்க. உருப்படி மாநாடு ஒரு அனுபவம் கூட இல்லாதது ராஜீவ்காந்தியை கூப்பிட்டு பிரதமர்னு ஆக்குனாங்க. இந்திரா காந்தி சுட்டு கொல்லப்பட்டவுடன் ராகுல் காந்தி சுடப்பட்டோன்னா அவர் மனைவி சோனியா காந்தி வாரிசு. சோனியா காந்தி போனோடனே அடுத்து ராகுல் காந்தி. இப்போ பிரியங்கா காந்தியும் போய் கிட்டத்தட்ட 5-6 வாரிசுகளை கொண்ட ஒரு காங்கிரஸின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ராகுல், நீங்கள் வந்துக்கிட்டு வாரிசு அரசியலுங்கிறத பேசலாமா? சரி, உங்கள் கட்சி இந்த லட்சணத்தில் இருக்குன்னா உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக என்ன? அவ்வளவு வாரிசு அரசியல். கருணாநிதிக்கு அப்புறம் இவர் ஸ்டாலின், கனிமொழி, தயாநிதி மாறன் எல்லாம் மந்திரி ஆக்குனீங்கல்ல, வாரிசு மந்திரி தானே. அப்போ நீங்கள் உறவு வச்சுருக்கக்கூடியவங்க பூரா வாரிசு தானே. சிதம்பரம் பையன் கார்த்திகை சிதம்பரத்துக்கு வாரிசுக்கு நீங்கள் சீட்டு கொடுத்தீங்களா இல்லையா? பாம்பேயில் எடுத்துக்கங்க. சரத்பவார் வாரிசு அரசியல் நடத்துகிறவர் தானே. சரத்பவார் அண்ணமகனும் மந்திரி, அண்ணமகன் வந்து அங்கே மந்திரி ஆக்குனாங்க. அஜித் பவார் சரத்பவாரோட பொண்ணையும் ஆக்குனாங்க. அவங்க இதில் இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ், பீகாரில் இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் பையன் தான் இப்போ தலைவராக இருக்கார். அவரும் வாரிசு தானே. காங்கிரஸ் வெக்கம் இல்லாமல் அவங்களோட போது தானே சேர்றீங்க. அடுத்தது உங்களுக்கு இது எடுத்துக்கோங்க, முலாயம் சிங் யாதவ் பையன்தான் இப்போ யூபியில் வந்து அதிக சீட்டுகளை ஜெயித்து கொடுத்துருக்காரு. அகிலேஷ் யாதவ் அவரும் ஒரு வாரிசு தான். நீங்களும் வாரிசு அரசியல் செய்பவர்கள். உங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த அத்தனை பேரும் வாரிசு அரசியல் வச்சுக்கிட்டு ராகுல் காந்தி பிஜேபி 20 வாரிசு அமைச்சர் வைக்கிறான்னு சொல்கிறதுக்கு அடிப்படை தகுதி இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் கேட்க விரும்புகிறோம். அதுக்கடுத்தது துரைமுருகன் பேசியிருக்காரு. அது இன்றைக்கி அரசியல் சம்மந்தப்பட்டது இல்லைனாலும் முன்னால் இருந்த அரசியல் சம்மந்தப்பட்ட ரகசியங்களை அவர் சொல்கிறார். இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே உங்களுக்கு அரசியல் ஆடுகளம் நாங்கள் வச்சதே இந்திய அரசியல், தமிழ்நாடு அரசியலை பற்றி பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன நடந்தது, எப்படி நான்லாம் கருணாநிதி அடிக்கடி தாக்கி பேசுகிறேன்னு நினைப்பீங்க. இந்த வீடியோவை பாருங்கள். நான் அவர் பூர்வத்திராமிகள் 3 பேரும் கோட்டைக்கு போயிட்டு இருக்கோம். பூர்வத்திராமிங்க அப்போ ஃபுட் மினிஸ்டர். அங்கே போயிட கவர்னர் உட்கார்ந்தோம். சீஃப் செக்ரட்டரி கூப்பிடுன்னாரு. சீஃப் செக்ரட்டரி வந்தார். அது ஏதோ ஃபுட்டில் கொஞ்சம் தகராறு. அது என்ன 2 பேரும் பேசி முடிவு பண்ணுறாரு. அந்த செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி கொஞ்சம் தெம்பு பிடிச்சவங்க. பொன்முத்துராமலிங்கத்தை பார்த்து இதெல்லாம் பாலிசி உங்களுக்கு தெரியாதுன்ட்டான். பொன்முத்துராமலிங்க கோபம் வந்துச்சு. என்ன பாலிசி தெரியும்? நீ வெறும் எம்ஏயா? நான் எம்ஏக்கு மேலே பிஎல் படிச்சுவேன், எம்ஏ பிஎல் படிச்சுவேன். என்ன பாலிசி தெரியும்? அவன் என்னமோ சொல்லிட்டான் சீஃப் செக்ரட்டரி. அது வந்து பென்சிலை இப்படி உருட்டிக்கிட்டு இருந்தாரு. உட்கார்ந்தேன். இப்படி சொன்ன உடனே தலைவர் சொன்னாரு, என்ன சொன்ன அப்படின்னு அந்த சீஃப் செக்ரட்டரி. என்ன சொன்ன? குரலையும் ஒரு மாதிரியா இருக்கும். He is not only my minister. இங்கிலீஷ் தான் சொன்னார். பொன்முத்துராமலிங்கம் is not only my minister. He is a commander of the party. பிவா அப்படி போட்டு அடிச்சால் வர பென்சில தூள் அடிச்சு. அதாவது துரைமுருகன் சொல்கிறதுல நம்ம மெயின் என்ன பார்க்கணும், கருணாநிதி முதலமைச்சராக இருந்தாராம். அப்போ பொன்முத்துராமலிங்கம்னு சொல்லி ஒரு மந்திரி, அவருக்கு ஏதோ செய்யணும், அவருக்கு சொந்த இது ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை. கருணாநிதி தலைமைச் செயலாளராக இருந்த சீஃப் செக்ரட்டரி ஒத்துக்கலை. ஏன் ஒத்துக்கலைன்னா சட்டத்துக்கு எதிராக இருந்தால் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த குரூப் பூரா 3ஆம் கிளாஸ் அந்த கருணாநிதியில் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படித்தார். வந்து சீஃப் மினிஸ்டர். அவரை ஒரு கூப்பிட்டாராம்.
யார் கருணாநிதி கூப்பிட்டு ஐஏஎஸ் படித்து 30 வருடம் சர்வீஸுக்கும் மேலே இருந்தால் தான் தலைமைச் செயலாளராக வர முடியும். அப்படிப்பட்ட போஸ்ட் ஐஏஎஸ் எல்லாம் நல்ல குடும்பத்திலேருந்து வருவாங்க, நல்லா படித்தவங்க வருவான். அவங்கள இந்த 4ஆம் கிளாஸ் படித்தால் கருணாநிதி அவங்க சொல்கிறாரு, துரைமுருகன் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. 33 வருஷம் சர்வீஸ் போட்ட ஒரு ஐஏஎஸ் உங்கள் முன்னாடி நிற்கிறாங்க, அதை விட கேவலமான தலையெழுத்து எதுவுமே கிடையாது. அவரை பார்த்து சொன்னாரா, யோ அது அப்படியே சொல்கிறார், ஒரு ஐஏஎஸ் தலைமைச் செயலாளர் 33 வருஷம் சர்வீஸ் போட்டவரை பார்த்து 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படித்த கருணாநிதி யோ அப்படின்னு பேசுனதா அவர் சொல்கிறார். என்ன சொன்ன அப்படின்னு அந்த சீஃப் செக்ரட்டரி என்ன சொன்ன? எவ்வளவு பெரிய இது பாருங்கள், யோசிங்க. தகுதி இருக்கா அவங்களுக்கு? ஒருத்தனுக்காச்சும் தகுதி இருக்காதுல்ல? அப்படி பேசலாமா? அவர் இப்படித்தான் ஆட்சியை நடத்தி கொண்டு இருந்தார். இன்றைக்கி இளைஞர் தலைமுறை புரிஞ்சுருக்காங்க. அப்படி பேசியிருக்காரு. என்கிட்ட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எனக்கு நெருக்கமானவர், அவர் சொன்னார், கருணாநிதி இப்போ சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அந்த 96 to 2001 இருந்தார். அந்த காலகட்டத்தில் என்கிட்ட சொன்னார், அவர் வரதராஜன் இந்த யூனிஃபார்ம் போட்டதுக்கே நான் வெக்கப்படுறேன், கலட்டி தூக்கி போட்டுடலான்னு பார்க்குறேன் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு சொல்கிறீங்க? நான் உள்ளே போனேன் கருணாநிதி சீஃப் மினிஸ்டர்கிட்ட போய் நான் சல்யூட் அடித்தேன். என்னையா எப்படி இருக்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் எந்தவங்ககிட்டையும் கேட்டது அப்படின்னு சொல்லி அழுகாத குறையாக சொன்னார். அப்போ தான் நான் சொன்னேன், காமராஜர்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க வந்தால் வாங்க ஐயா வாங்க ஐயா என்னையா செய்யணும் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட என்ன சொல்லுவாராம், அவங்கெல்லாம் படித்தவங்க. யார்? ஐஏஎஸ். அவங்கெல்லாம் படித்தவங்க. அவங்க எதை சொன்னாலும் சரியாக தான் இருக்கும், அவங்க சொல்கிறத ஒத்து நம்ம போகணும், அவங்க பேச்சை கேட்கணும். இப்படி காமராஜர் இதே மாதிரி பேசுனதான் எனக்கு இப்போ பல அவங்க சொல்லியிருக்காங்க. சீனியர் ஆஃபீஸர் நாங்கள்லாம் சின்ன வயசு முன்னாடி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க அப்படி பேசுவார். அண்ணாதுரையை மரியாதையை தான் பேசுவார், போங்க வாங்க. எம்ஜிஆர் அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் அவங்க ரொம்ப படித்தவங்க, தகுதியின் அடிப்படையில் வந்தவங்க. நம்ம அந்த அளவுக்கு படிக்காதவங்க, தங்கள் நிலை நங்கள் நிலை. இப்போ காமராஜர் சரியாக படிக்காதவர், 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படித்தவங்க. கருணாநிதியும் அப்படி தான். ஆனால் காமராஜரை தான் படிக்காதவர், அவங்கெல்லாம் படித்தவங்கன்னு நினச்சி மரியாதை கொடுத்துருக்காரு. அண்ணாதுரை எம்ஏ படித்தாருன்னு வைங்க, இருந்தாலும் அவங்க ஐஏஎஸ் மரியாதை கொடுத்தாங்க. எம்ஜிஆர் அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பார், போங்க வாங்கன்னு தான் பேசுவார். ஜெயலலிதா அவர்கள் கூட ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்கள மரியாதையோட இங்கிலீஷில் பேசுவாங்க, மரியாதையோடு தான் பேசுவாங்க. ஆனால் கருணாநிதி ஒருத்தர் தான் ஐஏஎஸ் படித்தவங்களை, அதுவும் தலைமைச் செயலாளர் பதவியில் இருந்தவங்கள ஐயோ அப்படின்ட்டு பென்சிலை தூக்கி ஒட்டச்சாராம். அவர் சொல்கிறார் துரைமுருகன், அந்த ஐஏஎஸ் சொல்லிட்டு எப்படி சொல்லியிருக்காரு, இவன் மந்திரி மட்டுமில்லை என் கட்சியோட தளபதி. கூட இருக்கிறவங்கள தளபதி மூஞ்சியை பார்த்தா தெரியாது, ஒரு அளவுக்கு லாய்க்கு இல்லாத ஆளுங்க. எம்ஏ படித்தவங்க, எம்ஏ பிஎல் படித்தவங்களாம். இவர் யார்? ஒரு துரைமுருகனே எம்ஏ பிஎல் பாரு. எம்ஏ அதாவது பல கற்றும் கல்லார் அறிவில்லாத அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லுவார். பல கற்றும் கல்லார் அறிவில்லாதவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, உன்னுடைய நடவடிக்கை சரியில்லைன்னா நீ படிக்காதவன், நீ அறிவில்லாதவன். அதைத்தான் இந்த குறும்பு பூரா படித்தவனும் அறிவில்லாதவங்களால் தான் இருப்பாங்க திமுக. அன்னைக்கு இவர் பிஎல் எம்ஏ பிஎல்னு படித்தவர் இவர் துரைமுருகன். ஆனால் சட்டசபையில் பெஞ்சு மேலே நின்று வேஷ்டி அவுத்து அன்றவரை காமிப்பார். இது யாராச்சும் படித்தவங்க செய்வாங்களா? எம்ஏபிஎல் படித்தவங்க அந்த கட்சிக்கு போயிட்டா என்ன ஆகிறாங்க? படிக்காத கல்லார் அறிவில்லாதார். தான் அப்படி காமிச்சாலும் துரைமுருகன். அது யார் முன்னாடி காமிச்சாலும் தன்னை படிக்க வச்ச எம்ஜிஆர் முன்னாடியே வேஷ்டியை கவுத்து ஆளுங்க. இவங்கெல்லாம் மனிதர்களுக்கே தகுதி இல்லாதவங்க. அதைத்தான் அவரே சொல்கிறாரு, சீஃப் செக்ரட்டரிகிட்ட அப்படி சொல்லி பென்சிலை போட்டு உடைச்சிட்டு அவர் சொல்கிறாரு, 6 மணி நேரத்தில் சீஃப் செக்ரட்டரியை மாற்றிருக்காரு கருணாநிதி. பார்த்தீங்கல்ல, ஒரு அயோக்கியத்தனத்தை செய்ய சொல்லிட்டு என் மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் 33 வருஷம் 35 வருஷம் சர்வீஸ் போட்டவங்களை 6 மணி நேரத்தில் மாற்றினாங்கன்னா இவர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் எவ்வளவு கேவலமாக நடந்திருக்குங்கிறது இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை சொல்கிறேன். தன்னுடைய மந்திரியை கொஞ்சம் பேசிட்டான்றதுக்காக ஒரு சீஃப் செக்ரட்டரியை 12 மணி நேரத்துக்கெல்லாம் தூக்கி ஏற்றிட்டார். அந்த துரைமுருகன் பேசின வீடியோ போட்டு சொல்கிறது அப்படித்தான் அரசியல் அப்போது இருந்தது. இதனால் தான் இது மாதிரி பல விஷயங்களை நான் கண்ணால் பார்த்தவன், காதால் கேட்டவன்.
அதனால தான் இவர்கள்னாலே எனக்கு பிடிக்கும். இல்லைன்னா என்ன அர்த்தம், இவங்களை நான் ஏன் திட்டணும்? என்னுடைய மனசாட்சி வந்து ஒருத்தர் இப்படியெல்லாம் பண்ணவங்களை போய் நம்ம பாராட்டி எப்படி பேச முடியும்? அதில் ஸ்டாலின் பரவாயில்ல, அந்த அவங்க அப்பா பேசுகிற மாதிரி யோ போயா வாயான்னு ஐஏஎஸை பேசுகிறது இல்லை. இதுவரை எனக்கு நியூஸ் வரல, நான் சொல்லி வச்சுருக்கேன். ஏதாச்சும் ஸ்டாலின் இப்படி பேசுகிறாருன்னா எங்களுக்கு சொல்லுங்கள். இதுவரை அவர் பேசலை, மரியாதையை தான் பேசலை. ஆனால் அவங்க வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை தான் வருது. அது என்றைக்கு வெடிக்குதுன்னு தெரியல. உதயநிதிலாம் வாயை திறந்தால் நல்ல வார்த்தையே வராது, ஸ்டாலினும் அப்படி தான். ஸோ இப்படி நிர்வாகத்தை கொடுத்தவர்கள் தான் இந்த தீவிர கருணாநிதி. அதுக்காகத்தான் நான் அந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது, அதிமுகவுடன் இணைய முடியாதுன்னு தினகரன் சொல்லியிருக்கேன். உடனே வந்து சில பேர் நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் அதில் இணைவீங்களான்னு கேட்டீங்க. அது ஒரு எண்ணம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் என்ன காரணத்திற்காக அந்த இயக்கத்தை விட்டு பிரிந்து தனி இயக்கம் தொடங்கினோமோ அந்த காரணத்தில் எந்தவித அளவும் மாற்றம் இல்லாதப்ப இவரை யார் சேர்த்துக்கிறேன்னு சொன்னார்? ஓபிஎஸ்ஸை தான் சேர்க்கணுங்கிறாங்க எல்லாம். நல்ல மனுஷன். உங்களால் தானே அந்த கட்சியே நாசமாக போச்சு. உங்கள் சித்தியாலையும் நீங்கள் எல்லாம் பண்ணின கூத்துனா ஒவ்வொருத்தரும் 1000 கோடி 10,000 கோடி 20,000 கோடின்னு உங்கள் குடும்பமே கொள்ளையடித்து பணம் சேர்த்ததுனால தானே போச்சு. உங்களை எப்படி அதிமுகவில் சேர்ப்பாங்க? அதிமுகவில் இணைய முடியாதுன்னு என்னமோ அரசியலில் யோகியர்கள் மாதிரி பேசுகிறாங்க. உங்களை சேர்க்கக்கூடாதுங்கிறது தானே எல்லாருடைய விருப்பமும். நீங்கள் சேர்த்தா தான் ஒன்றும் உருப்படி இல்லாமல் போயிடும். அதுவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இவர் நிற்க போகிறாராம். ஒரு தொகுதியில் டெபாசிட் கிடைக்காது. ஒரு தொகுதியில் 2000-3000 இந்த பிஜேபியை விட்டுட்டு தனியாக நின்று பாருங்க. விக்கிரவாண்டி தொகுதி வன்னியர்கள் அதிகம் உள்ள தொகுதி. அங்கே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்குது. அவங்க நின்னாவாச்சும் கொஞ்சம் டெபாசிட் வாங்குவாங்க. ஜெயிக்க முடியாதுன்னு வைங்க திமுகவை, டெபாசிட் வாங்குவாங்க. ஆனால் உங்கள் கட்சி என்ன ஆகும்? ஊருக்கு 50-100 பேர் கிடையாது, கையில் பணத்தை வச்சுக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு 2 தொகுதியில் நின்னீங்க. அமமுக ஒரு தொகுதி டெபாசிட் போச்சு. ஒரு தொகுதியில் தேனியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்கீங்க. இந்த இதில் வந்துக்கிட்டு அங்கே போய் நிற்க போகிறாங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களே புலம்பி கொண்டு இருக்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் ராமதாஸ் என்ன சொன்னாருன்னா, அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம், நம்ம கட்சி அங்கீகாரமே போயிடும் அப்படின்னு எவ்வளவோ சொன்னார். அது அன்புமணி ராமதாஸ் கேட்காம பாஜகவோட சேர்ந்து 10 சீட்டு கொடுத்தாங்க. அதுவே தப்பு. பாஜகவுக்கும் அரசியல் வியூகம் சுத்தமாக கிடையாது. அவங்களுக்கு செல்வாக்கே இல்லை. 10 தொகுதியில் 5 தொகுதிக்கு மேலே கிடையாது. ஜெயலலிதா 5 தொகுதிக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. இப்போ 4 தொகுதியில் தான் டெபாசிட் வாங்கியிருக்காங்க. அதுதான் அவங்க பலம். மீது 6 தொகுதியில் டெபாசிட் போயிடுச்சு. கொடுத்து இப்போ டெபாசிட்டு போய் கட்சி அங்கீகாரம் போய் 2 சீட்டில் நின்ன திருமாவளவனுக்கு கட்சி அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. ஒரு சீட்டில் கூட நிற்காத இவருக்கு சீமானுக்கு கட்சி அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. 10 சீட்டில் நின்றவங்க ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு இப்போ அவங்களுக்குள்ளேயே பிரச்சனையாகி ராமதாஸ் எவ்வளவு சொன்னாராம், நான் சொன்னதை கேட்கல, கட்சியோட இதே போச்சு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனால் விக்கிரவாண்டியில் அவங்களுக்கு ஓரளவு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்குது. அவங்க நின்னாவா வச்சு டெபாசிட்டு தப்பும். இதில் அமமுக பெரிய செல்வாக்கு கொடி கட்டுற மாதிரி. அதிமுக தலைவர்களுக்கு சொல்கிறேன், சசிகலாவையும் தினகரனையும் சேர்த்துங்க, அதிமுக உருப்படாது. அதனால் அதிமுக இணைப்பை சசிகலா தினகரன் இல்லாத ஒரு இணைப்பாக உருவாக்குங்க அப்படி இன்றைக்கி ஓபிஎஸ் கூட சொல்லியிருக்காரு. 2 பேர் சேர்ந்தால் தான் ஜெயிக்கும். ஆனால் இபிஎஸ் கேட்கணுமே. அவர் ஸ்டாலின் இருந்தவருக்கு கிளியரன்ஸ் வந்தால் தான் இபிஎஸ் ஒத்துக்குவார். பார்ப்போம். அதிமுக தொண்டர்கள்னால் ரெடியாக இருங்க. யார் நல்லது செய்கிறாங்கன்னு பாருங்கள், யார் கட்சியை காப்பாற்றுவாங்கன்னு பாருங்கள். இல்லைன்னா அடித்து எல்லாத்தையுமே கட்சியை விட்டு தலைவர்களாக இருந்தாலும் அதிமுக தொண்டர்கள் ஒன்றுபட்டு கட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அடுத்தது, ஸ்டாலின் பேசியிருக்கார் 2026 சட்டசபை தேர்தலில் 200க்கு மேலே ஜெயிக்கணுமா. ரொம்ப நம்பிக்கை. அவங்க அப்பா கதை தெரியாதவருக்கு அப்பா கதையை தெரிஞ்சுக்கங்க. ஸ்டாலினும் அவங்களுக்கு அதைத்தான் சொல்கிறேன். எம்பியில் பெரிய வெற்றி வந்துருச்சுன்னு குதிக்காதீங்க. போன எம்பி தேர்தலில் 2019 40க்கு 39 ஜெயிச்சிங்க. ஆனால் சட்டசபை வரும்போது அதிமுக 75 சீட்டு கூட்டணி. அதிமுக கூட்டணி 75, நீங்கள் 126. எங்கே போச்சு? 40க்கு 39 ஜெயிச்ச வெற்றி எங்கே போச்சு? ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்டசபை தேர்தல் வேறு, மக்களவை தேர்தல் வேறு. மக்கள் அப்படி தான் மாற்றி போடுவாங்க. உங்கள் அப்பா 1979 எம்பி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு எம்ஜிஆர் 2 சீட்டு வந்து இருந்தார், தோத்தார். உங்கள் அப்பா கிண்டல் அடித்தார். இரட்டைகளை என்று காண்பித்தார் என் நண்பர் எம்ஜிஆர் 2 விரலை, ஆனால் 2 சீட்டில் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காருன்னு கிண்டல் அடித்தார்.
1980 10 லட்சம் மறுபடியும் சட்டசபை தேர்தல் வரும்போது நம்ம தான் 40க்கு 38 ஜெயிச்சிட்டோமே. அதனால் எம்ஜிஆர் மண்ணை கவுறது உறுதின்னு முதலமைச்சர் கருணாநிதிக்கு வாழ்த்துக்கள்னு 10 லட்சம் போஸ்ட் அடித்தார். கனவு உலகத்தில் மிதந்தார். என்னாச்சு? மண்ணை கவினார். 3 மாதத்துக்குள்ள எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச 3 மாதத்துக்குள்ள சட்டசபை தேர்தலில் உங்கள் தந்தை மண்ணை கவினார். அதுதான் வரலாறு. அதனால் நீங்கள் எம்பியில் பெருசாக ஜெயிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் 2026 சட்டசபை தேர்தல் வந்ததுன்னா இறைசக்தி உங்களை மண்ணை கவ வைக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம், ஜெய்.